சரி, இப்போ எதிர்ப்பு நெறைய வருது. அங்க சட்டசபையிலேயே நெறைய பேர் பேசுறாங்க. எதிர்த்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, நெறைய பேசுறாங்க. பட் அதுக்கான பதில் ஏன் இப்போ அரசு வந்துட்டு குடுக்க மாட்டேன்றாங்க? அவங்க சைட்ல ரொம்ப லிமிட்டடா தான் பதில் சொல்றாங்க. நெறைய அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் ஏன் அத பேச மாட்டேன்றாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் கிட்ட. பேசாதது நல்லது. நான் சொல்றேன், ஒரு சட்டசபையில பேச்சு திறமையை நிரூபிக்கிறது சட்டசபையில். செயல்ல காட்டணும். பேச்சு போட்டியில் நீ நல்லா பேசினியா, நான் நல்லா பேசினாங்கிறதெல்லாம் காட்டுறதுக்கெல்லாம் சட்டசபையில் இது வரைக்கும் திராவிட ஆட்சியில் வந்ததுலேருந்து, அதுவும் கலைஞர் ஆட்சி வந்ததுலேருந்து தான் இந்த பேச்சு திறமை காட்டுறது. சட்டசபையில் வந்து அந்த எதுக்கு மோனை பேச்சாற்றலை காட்டுறது, ஏன்னா அப்புறம் வன்மமாக பதில் சொல்கிறது எல்லாமே இந்த திராவிட ஆட்சி வந்து நிறைய இருந்துச்சு. அதே மக்களுக்கு அதுவா தேவை. நீ எங்கள் பிரச்சனை பேசுங்க, மக்களுக்கு என்ன தேவை அதை பேசுங்க. நீங்க பெருசா நாங்க பெருசான்னு பேசாதீங்க. பெருசா நீங்க இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா, நீங்க இடத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்களா, இதான் வந்துச்சுல்ல, ஜெயலலிதா பேர்ல வந்துச்சுல்ல. அதனால உங்களுக்கு விஜயகாந்த் வந்து அவர் டென்ஷன் ஆனாரு. ஒரு பிரச்சனை பேசும்போது இடைத்தேர்தல் நீங்க அதுக்குள்ள சட்டசபை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றீங்களா, அந்த ஆரோக்கியமான. அதனால எதுக்கு சின்னாலும் பேசட்டும். நான் இப்போ சொல்றது விஜய் சார்கிட்ட, நீங்க எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்ககிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு கோர்ட் இல்லை ஃபஸ்ட்டு. ஆனால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், நியாயமாக பதில் சொல்லணும். எங்கே பேசணும் அங்கே பேசணும். விதண்டாவாதம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு வன்மத்தில் கேட்குற கேள்விக்கெல்லாம் தேவையில்லை. அது மக்கள் பதில் சொல்லிக்குவாங்களாம். அடுத்த எலெக்ஷன் வரும்ல, அப்போ திரும்ப சொல்லுவாங்க.